ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பல் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பால் காய்ச்சும் போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பால் பாத்திரம் வச்சுக்கலாங்க. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நமக்கு இது போல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் பால் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்துட்டு எப்போதும் போல் நீங்கள் பால் நல்லா பொங்கி வந்ததும் நல்லா கொதிக்க வச்சு பின்னாடி கேஸ் ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. அதே போல் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் பாத்திரம் எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாங்க. இந்த பால் ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் ஒரு கப்பில் ஊற்றிட்டு நீங்கள் பாருங்கள், நமக்கு பால் பாத்திரம் எங்கேயுமே நமக்கு அடி பிடிச்சிருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பால் காய வச்சு பாருங்கள். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு டைமும் சேவ் ஆகும். பால் பாத்திரம் அடியே நமக்கு பிடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இது போல் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு மர கிளிப் எடுத்துருக்குங்க. நீங்கள் பிளாஸ்டிக் கிளிப்பெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். மர கிளிப்பு இல்லைனா நீங்கள் ஸ்டீல் கிளிப்பு இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்து அழகாக நீங்கள் ஸ்பூன் மேலே இது போல் நீங்கள் கிளிப்பை மாட்டி விட்டுருங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பால் காய்ச்சும் போது பால் நமக்கு அடிக்கடிக்கு பொங்கி வந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலக்கணும்னா அந்த ஸ்பூனுமே நமக்கு அந்த பால் பாத்திரம் முள்ளுக்குள் நமக்கு விழுந்து போயிடுங்க. அந்த மாதிரி ஸ்பூன் கீழே விழுகாமல் இருக்கும். அதே போல் நமக்கு பால் பொங்கி கீழே வழியாமல் இருக்கவும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை இதுக்குள்ளே நீங்கள் போட்டால் போதுங்க. ஸ்பூன் நமக்கு கீழே விழுகாது. அதே போல் நமக்கு பால் பொங்கி கீழே வலிஞ்சு போகாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம முழு தேங்காய் உடைச்சிட்டு பாதி தேங்காய் யூஸ் பண்ணிட்டு பாதி தேங்காவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது 2-3 நாட்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சோம்னா அந்த தேங்காய் மேலே ஒரு மாதிரி வளன்னு வந்துடுங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு தேங்காய் சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் சால்ட் சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம கை வச்சு உப்பை எல்லா பக்கமும் இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் உப்பை எல்லா பக்கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நார்மலாக எப்போதும் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தேங்காய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கெட்டுமே நமக்கு போகாது. கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பருப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா கொஞ்சம் நாட்களே நமக்கு வண்டு புழு பூச்சில் நமக்கு விழுந்துடுங்க. அந்த மாதிரி நமக்கு வண்டு பூச்சி விழுகாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நான் இந்த பருப்பை எடுத்து நான் சைடில் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர், அப்போல்லாம் நீங்கள் நார்மல் பேப்பரு, அப்போல்லாம் நீங்கள் காட்டன் கிளாத்து ஏதாச்சும் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்க ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஒரு 5-6 போல் நீங்கள் கிராம்புமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பரை நீங்கள் எல்லா பக்கமும் கீழே விழாத அளவுக்கு நல்லா நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது போலாம் 2ஆக மடித்து இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு நூல் வச்சு டைட்டாக நீங்கள் கட்டி விட்டுக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லப்பர்மே நீங்கள் போட்டு விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு நூல் வச்சு நல்லா நான் டைட்டாக நான் கட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம கட்டியாச்சு. இது ஒரு ஓரம் அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை கொண்டு வந்து நீங்கள் இந்த பருப்புக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டால் மட்டும் போதுங்க. நம்ம ரொம்ப நாளைக்கு பருப்பை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வண்டு புழு பூச்சி கெட்ட வாடை எதுவுமே நமக்கு பருப்புக்குள்ளே வரவும் நமக்கு செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பருப்புமே நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்மள நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நம்ம செஞ்சோம்னா இது போல் நமக்கு பொங்கி வராது. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு சாஃப்டாகவே வராதுங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் கோதுமை மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு எப்போதும் போல் நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் ஊற வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மாவை நீங்கள் உருண்டை கட்டிட்டு எப்போதும் போல் மாவை நீங்கள் தூவி எப்போதும் போல் நீங்கள் சப்பாத்தி மாவை நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தாங்க சப்பாத்தி நமக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் மாவு தூவி எல்லா பக்கமும் இது போல் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாவு இது போல் நல்லா நீங்கள் ஒரு பாதி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாதி இது போல் நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மாவு தூவி எப்போதும் போல் நீங்கள் சப்பாத்திக்கு தேய்ப்பீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் எப்போதும் போல் இதே மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் சப்பாத்தி நம்ம தேய்ச்சாச்சுங்க. இது ஒரு ஓரம் அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சப்பாத்தி கல் நம்ம வச்சுக்கலாங்க. சப்பாத்தி கல் நமக்கு நல்லா சுடுறதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவை நம்ம போட்டுக்கலாங்க. சப்பாத்தி மாவை நீங்கள் போட்டதுக்கப்புறம் லைட்டாக நமக்கு சப்பாத்தி வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு லைட்டாக சப்பாத்தி வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தோசை கை வச்சு நீங்கள் சப்பாத்தி நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி திருப்பி போட்டதுக்கப்புறம் தோசைக்கை மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாங்க. தோசைக்கை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் நம்ம சப்பாத்தியை இது போல் நம்ம திருப்பி நம்ம போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. அது மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் தேய்ச்சி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். எல்லா சப்பாத்தியுமே நமக்கு இது போல் நல்லா பொங்கி வரும். அது மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நான் இப்போ பாருங்கள் 2 பக்கமும் இதே போல் நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். ஓரங்களில் நீங்கள் தோசை கை வச்சு அழுத்திடுங்க. அப்போ தாங்க நமக்கு ஓரங்களுமே நமக்கு சப்பாத்தி நல்லா வெந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போதும் போல் நீங்கள் சப்பாத்தி மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் சப்பாத்தி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி எடுத்து எப்போதும் போல் நீங்கள் பிளேட்டில் போட்டுக்கலாங்க. இல்லை நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள் சப்பாத்தி நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதே போல் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். எல்லா சப்பாத்தியுமே நமக்கு இதே போல் நல்ல புஷ்ஷு நமக்கு வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் குழம்பெல்லாம் செய்வோம் இல்லையா, அதாவது சாம்பார், குருமா, அதுக்கப்புறம் கடலை மாவு குழம்பு. நம்ம இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது அந்த குழம்புல நீங்கள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துட்டு எப்போதும் போல் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் நல்லா கலக்கிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த சாம்பார் இருக்கட்டும் இல்லை குருமாவாக இருக்கட்டும் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக நமக்கு இட்லி தோசை சாப்பிடும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் ஓடு எடுத்துருக்குங்க. இந்த தேங்காய் ஓடு மேலே இருக்கக்கூடிய நார்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன நார் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதாவது அந்த நார் நமக்கு ரொம்ப மெலிசாக இருக்கணும், அதே சமயம் நமக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு நாரை நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காயோடு நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாரை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கை வச்சு நகத்தை வச்சு இது போல் நீங்கள் பண்ண டஸ்ட்டு ஃபுல்லாக நமக்கு வெளியே வந்துடுங்க. இந்த நாரை நீங்கள் ரெண்டாக இது போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக மடித்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் காயின் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 ரூபாய் காயின் போல் எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 ரூபாய் காயின் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெண்டாக மடித்த நாரை நீங்கள் இந்த காயின் மேலே இது போல் நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேப் எடுத்துக்கலாங்க. டேப் எடுத்துகிட்டு அந்த நார் அதே போல் அந்த காயின் மேலே வச்சு நீங்கள் கரெக்டாக நீங்கள் டேப் வச்சு நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காசை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் இல்லைங்க பார்த்தீங்கன்னா ஊசில் நமக்கு நூல் கோக்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி கஷ்டப்படாமல் நொடி பொருள் ஊசில் நூல் கோக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த காசு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் நார்மலாக முனையில் அழகாக நீங்கள் கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஊசி எடுத்து அழகாக நீங்கள் தேங்காய் நார்மலாக இந்த மாதிரி அழகாக நீங்கள் மாட்டி விட்டுடலாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப குட்டியான ஊசி நீங்கள் போட்டாலும் இந்த மாதிரி அழகாக நீங்கள் மாட்டி விட்டுக்கலாங்க.
போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊசி நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் நூல் நம்ம எடுத்துக்கலாங்க. நூல் எடுத்துகிட்டு அந்த ஊசியோட வெளிப்பக்கம் அந்த தேங்காய் நார் உள்ளுக்குள்ளே நீங்கள் நூலை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் அந்த ஊசியை வெளிப்பக்கமாக இழுத்தா போதுங்க. அழகாக நம்ம நொடி பொழுதில் அழகாக நம்ம ஊசியில் நூல் கோர்த்து முடியலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.